தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பத்திரிகை அலுவலகத்தை தாக்கிய விஜய் தந்தை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடிகர் விஜய் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக உள்ளார். இவர் ஆரம்பத்தில் திரைப்படங்களில் நடித்த பொழுது ரசிகன் என்ற ஒரு திரைப்படத்தை நடித்துள்ளார். இந்த திரைப்படம் வெளியானவுடன் குமுதம் பத்திரிகையில் ரசிகன் திரைப்படம் பற்றி விமர்சனம் எழுதப்பட்டிருந்தது. அதில் நடிகர் விஜய் அவர்களை நெளிந்து போன தகர டப்பா மூஞ்சி என்றும், இந்த மூஞ்சியெல்லாம் பார்க்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு தலையெழுத்து எழுதியிருக்கிறது என்றும் குமுதம் வார இதழில் விமர்சனம் எழுதப்பட்டிருந்தது. அதாவது நடிகர் விஜயை பற்றி எழுதும் பொழுது தகர டப்பா நெளிஞ்ச மூஞ்சி என்றும், இந்த மூஞ்சியெல்லாம் பார்க்கணும்னு தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு தலையெழுத்து இருக்கிறது என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த ரசிகன் திரைப்பட விமர்சனத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நடிகர் விஜய் அவர்களுடைய தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர் ஒரு 60 பேரை அழைத்து கொண்டு குமுதம் வார இதழ் அலுவலகத்துக்கு சென்று அந்த அலுவலகத்தை அடித்து நொறுக்கினார். அப்பொழுது இது தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. எழுத்தாளர் சுஜாதா மற்றும் குமுதம் நிர்வாகிகள் எஸ். ஏ. சந்திரசேகருடன் பேசி தடுத்து நிறுத்தினர். இனிமேல் குமுதம் இதழில் நடிகர் விஜய் பற்றி எந்த விமர்சனங்களையும் எழுத மாட்டோம் என்று உறுதியளித்ததன் பின்னால் எஸ். ஏ. சந்திரசேகர் கிளம்பி சென்றார். ஒரு திரைப்படம் வெளியாகியுள்ளது. அந்த திரைப்படம் சம்பந்தமாக விமர்சனம் எழுதப்பட்டிருந்தது. இந்த சாதாரண விமர்சனத்தையே தாங்க முடியாதவர் தான் எஸ். ஏ. சந்திரசேகர் மற்றும் விஜய். ஒரு திரைப்பட விமர்சனத்தை தாங்க முடியாமல் பத்திரிகை அலுவலகத்துக்கு சென்று வன்முறையை நிகழ்த்தியவர் தான் விஜய். தன்னுடைய தந்தையை அனுப்பி இந்த வன்முறையை நிகழ்த்தினார். ஆனால் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தவுடன் அப்படியே நாடகம் ஆடுகிறார். எப்படின்னா, இது இப்போ விகடன் பத்திரிகையோட இணையதளத்தை முடக்கிருந்துச்சு மத்திய அரசு. உடனே விஜய் பொங்கி எழுகிறாப்புல, விகடன் பத்திரிகை இணையதளம் முடக்கப்பட்டது ஜனநாயகத்தின் 4வது தூணுக்கு ஆபத்து அப்படிங்கிறாப்புல. ஏயா, உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? உங்களுக்கு பற்றி விமர்சனம் பண்ண உடனே அந்த அலுவலகத்தையே போய் அடித்து நொறுக்குனீங்களே. இன்றைக்கி விகடன் இணையதளம் முடக்கப்பட்ட உடனே பெரிய குரல் கொடுக்குறீங்க. நீங்கள் அந்த குமுதம் பத்திரிகை உங்களை பற்றி விமர்சனம் எழுதிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? சட்டப்படி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கணும். குமுதம் பத்திரிகை அலுவலகம் முன்னால் போராட்டம் நடத்தியிருக்கணும், உண்ணாவிரதம் நடத்தியிருக்கணும், ஊடகங்கள் வாயிலாக எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கணும். அதை விட்டுவிட்டு குமுதம் அலுவலகத்தையே போய் அடித்து நொறுக்குனீங்க. ஆனால் இன்றைக்கி திடீர்னு பத்திரிகை 4வது தூண் விகடன் அந்த இணையதளம் முடக்கிட்டீங்க, 4வது தூணுக்கு ஆபத்து அப்படிங்கிறீங்க. இதுதான் விஜய் போடுற நாடகம். இந்த விஜய் தமிழக ரசிகர்களை பயன்படுத்தி கோடிக்கணக்கான சொத்து சேர்த்துருக்காப்புல. என்னைக்காவது இந்த தமிழக மக்களை ஒரு பள்ளிக்கூடத்திலையோ ஒரு முதியோர் இல்லத்தையோ சாப்பாடு போட்டதாக வரலாறு உண்டா? இலவசமாக பள்ளி நடத்தினதா வரலாறு உண்டா? இலவச மருத்துவமனை நடத்தினதா வரலாறு உண்டா? எதுவுமே கிடையாது. தமிழக ரசிகர்களை பயன்படுத்தி கோடிக்கணக்கான ரூபாயை இவர் சம்பாதிச்சாப்புல. இன்றைக்கி பணத்தை காப்பாற்றணும்ட்டு அரசியலுக்கு வந்திருக்காப்புல. தான் சேர்த்து வச்ச பணத்தை காப்பாற்றணும்னு அரசியலுக்கு வந்திருக்காப்புல. அன்றைக்கி பத்திரிகை அலுவலகத்தையே அடித்து நொறுக்கினவங்க இன்றைக்கி பத்திரிகைக்கு வக்காலத்தை வாங்கி பேசுகிறாங்க. ஒரு சாதாரண விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளாத விஜய் அன்றைக்கி பத்திரிகை அலுவலகத்தை அடித்து நொறுக்கினாப்புல. இவர் இன்றைக்கி அரசியலுக்கு வந்துட்டாப்புலன்னா, அதுவும் முதலமைச்சர் ஆகிட்டார்னா, இவருடைய ஆட்சியை பலர் விமர்சனம் பண்ணுவாங்க, பல பத்திரிகைகள் விமர்சனம் பண்ணும். அப்போ அந்த பத்திரிகைகளுக்கு என்னென்ன ஆபத்தெல்லாம் காத்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.